ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் ரங்களிலிருந்து உங்கள் நித்யராஜன். இதுல தப்பா பேச அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம யோசிச்சிருக்கணும். அவங்க இப்போ ஒருத்தர் உழைச்சு ஒரு விஷயத்த சம்பாரிச்சு வைப்பாங்க இல்லைங்களா? அது பணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். அடுத்து செல்வாக்கு அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கலாம். ஏன்னா கமல் சாரு, விஜய் சேதுபதி அந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அது ரோபோ சங்கர் அவர்கிட்ட இருந்த செல்வாக்குனாலதான். அந்த பணமும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு. அந்த செல்வாக்கு இவர் எவ்வளவு மரியாதையா இருந்தா கமல் அவர்கள் எல்லாமே இவரை வேணும்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு செல்வாக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதை விட மிக மிக முக்கியமா ஒரு பிரபலைய தன்மைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்னதுல இருந்து நமக்கு மறக்கவே இல்லை. அவர் விஜய் டிவில போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை எல்லா விஷயங்களையும் அவரை நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி ஒரு பிரபலம், நான் தான் ஒரு பிரபலம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பிரபலத்தன்மைக்கு தான் கிடைச்ச விஷயங்கள் தான் இதெல்லாமும் தவிர, இப்போ நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்திருந்தா ஒரு கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்சம் 20 லட்சம் ஆயிடுமா? அப்படி 4 ஸ்பான்சர் கிடைச்சாங்க அப்படின்னா அந்த கல்யாணம் பிரம்மாண்டமா மாறிடுமா இல்லையா? அது ரோபோ சங்கர் அவர்களுடைய பிரபலத்துக்கு கிடைச்ச ஒரு மரியாதை தான். ஏன்னா இவர் ஒரு பிரபலம். இவரோட திருமண விஷயங்களை நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணோம்னா நமக்கும் இது இருக்கு, அவருக்கும் அதுல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வருது. அப்புறம் ஒரு டெக்காஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க இவங்க தேங்க்யூ சொல்றாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பண்ணி கொடுத்தது மிக சிறப்பா இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ டெக்கரேஷன் அப்படிங்கிற விஷயத்துல இவங்களுக்கு பெரிய செலவு இருந்திருக்காங்க. அதே போல ஒரு ஃபுட் கேட்டரிங் காரங்க வராங்க, அவங்களோட பேரை அங்க போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த கேட்டரிங் காரங்கனால எவ்வளவு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க பண்ணிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கம்மியாயிடும் இல்லைங்களா? அதே போல ஒரு டிராவல்ஸ்காரங்க, ஒரு போட்டோகிராஃபிக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஸ்பான்சர் பண்றப்போ இவங்க அந்த சாதா திருமணம் மிகப்பெரிய பிரம்மாண்ட திருமணமா ஆகுதோ தவிர இவங்க மொத்த செலவையும் பண்ணி இருக்கிற காசு எல்லாம் தொலைச்சு அவங்க பண்ணல. அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்க போறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்க சம்பாரிச்சு வச்ச காசு அந்த பொண்ணுக்கு என்ன செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த அளவு காசு தான் அங்க போகுது. மற்றபடி ஸ்பான்சர்ஸ் தான் அவங்க பிரம்மாண்டமா மாற்றாங்களோ தவிர அவர் சம்பாதிச்ச பணத்துல இருந்து அவர் எந்த வெட்டி செலவும் பண்ணல. என்ன தேவையோ அது மட்டும்தான் அவர் பண்ணிருப்பாருங்க. ஒரு ஜாதகர் தன்னுடைய பிரபல தன்மையை பயன்படுத்தி தன் வாழ்க்கையில சந்தோஷம் அடைகிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோபோ சங்கர் மாதிரி ஒரு பிரபலத்தை பயன்படுத்திக்கிட்ட ஜாதகம் எப்படி இருக்கும்னோ, இப்போ விவேக் அவர்களுடைய மகள் அந்த பிரபலத்தன்மையவே வெளியவே சொல்லாம அவங்க அவங்க வேலை உண்டு சத்தம் இல்லாம அவங்க செஞ்சுக்கிட்ட திருமணத்துக்கான ஜாதக தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முதல்ல இந்த ரோபோ சங்கர் அவர்களோட அந்த திருமண விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல யாரோட ஜாதகம் வேணாலும் அப்படி இருக்கலாம். ரோபோ சங்கர் தான் அப்படி இருக்கலாம், அல்லது அந்த பொண்ணுது அப்படி இருக்கலாம், அல்லது அவங்க மனைவியோடது அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி யாரோடது வேணாலும் இந்த மாதிரியான தொடர்புகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லக்ன பாவமே 3-7 அப்படிங்கிற தொடர்புலதான் அவங்களுக்கு ஜாதகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அவங்களை பத்தின விஷயங்களை வெளி மக்களுக்கு, அதாவது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது தன்னுடைய எதிர் மக்கள், தான் பார்க்கக்கூடிய எதிராளிகள், அவங்களுக்கு தன்னோட எல்லா விஷயங்களையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கிறதுதான் 3-7. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மூடி வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுறது. அப்போ நான் இது மாதிரி விஜய் டிவில ப்ரோக்ராம் பண்றேன், என் மனைவி என் கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க இல்லைன்னா நான் இல்லை, எனக்காக எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லதான் நமக்கு பாவம், அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு தோணிதான் அவங்க மேல ஒரு கரிசனம் வருது நமக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிப்படுத்தி 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 இப்போ உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க பேசாம இருக்கல.
எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் உடம்பு சரியில்லைன்னா அப்படியே கப்புன்னு மூடி மறைச்சு பேசாம இருந்துப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, எனக்கு உடல் முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இப்ப கூட அவர் சொல்றாரு, எனக்கு அவ்வளவு ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் நம்ம வெளியே சொல்லவே மாட்டோம் இல்லைங்களா? ஆனா அவங்க அது சொல்றாங்க, என்னோட கஷ்டம் இல்லை அப்படின்னு, என்னோட சந்தோஷத்தையும் அவங்க முழுசா வெளியே சொல்றாங்க. என்னோட கஷ்டமும் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க முழுசா வெளியே சொல்றாங்க. அப்படி அவங்கள பத்தி அவங்க முழுமையா வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு பிரபலத்தன்மை கிடைக்குது இல்லைங்களா? அது ஏன் எப்படி வருது அப்படின்னா, லக்னம் 3-7-11, 3ஆம் பாவமும் 3-7-11, 7ஆம் பாவமும் 3-7-11, 11ஆம் பாவமும் 3-7-11 அப்படிங்கிற தொடர்புல வர்றப்பதான் இவங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வெளியா சொல்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல சந்திரன் தந்திரத்தன்மையோட, சந்திரன் 3-7-11 அப்படிங்கிற அத மனோகாரகன், அதாவது மன ரீதியா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் என் விஷயத்த நான் வெளியே சொல்லுவேன், எனக்கு ஒண்ணும் அதுல சங்கடம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மனசு யோசிக்குது இல்லைங்களா? அப்படி சந்திரன் 3-7-11 அப்படின்னு தொடர்புல இருந்தாதான் இவங்களால எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்க முடியும். அப்படிதான் பகிர்தல் அப்படின்னாலே 3ஆம் பாவம் தான், வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறதும் 3ஆம் பாவம் தான். அந்த மாதிரி அப்புறம் இவங்களை பத்தின வதந்திகள் பரவுறது அப்படிங்கிறதும் 3ஆம் பாவம் தான். எல்லாரும் இவங்களை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா, அதுவும் 3ஆம் பாவம் தான். அதனால 3ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ஜாதகர்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க இந்த மாதிரி தங்களை முழுமையாக வெளிப்படுத்திக்கிறாங்க. 2வது 7ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் எல்லாத்தோடையும் நல்லா மிங்கிள் ஆகி, அதாவது இவ்வளவு கூட்டத்தை அவங்க கூப்பிட முடியும் அப்படின்னா யார்கிட்ட எந்த சங்கடமும் இல்லை, எல்லாத்தையும் கூப்பிடுறது. அதாவது சாதா ஆட்களா இருப்பாங்க, ஒன்னும் இது இருக்காது. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வரும். மிகப்பெரிய பணக்காரர்கள், மிக ஒரு நல்லா படிச்சவங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு பார்த்தா ஒரு 500 பேர் தான் வருவாங்க. அந்த மாதிரி மக்களோட மக்களா நல்லா பழகக்கூடிய ஒரு குணம் இருந்தா மட்டும்தான் இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 7ஆம் பாவம் மிக மிக ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது இவ்வளவு கூட்டம் கூப்பிடுறோம், இவ்வளவு விஷயங்களை வெளியே சொல்றோம், எல்லாரும் வரப்போறாங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் இருக்கும் பாத்தீங்களா? ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே பெருசா நினைக்காம எல்லாரும் வரட்டும், என்ன பிரச்சனையானாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம். அந்த 3-7-11ஆம் பாவங்கள் லக்னத்திலேயே இருக்கிற ஒரு ஜாதகர்களாலதான் இவ்வளவு வெளிப்படையா இந்த கூட்டம் வந்து இல்லைங்களா, அத்தனை பேத்தையும் சமாளிச்சாங்க பாத்தீங்களா? அது எல்லாமே இந்த 3-7-11 இருந்தா மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த கூட்டத்தையெல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பாயிரும். அப்படியே போய் டயர்டா உட்காந்துக்குவாங்க. வந்தவங்க நம்மளை தேடிட்டு வந்து பாத்துட்டு போவாங்க, என்ன இங்க உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஆனா ரோபோசங்கர் பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லைன்றாங்க, ஆனாலும் அவரு அந்த ஸ்டேஜ்ல குதிச்சு டான்ஸ் ஆடுறாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு கடைசி வரைக்கும். அதாவது நன்றி சொல்றப்ப கூட அவரு பிரிஸ்கா இருக்காரு. அப்படின்னா 3-7-11 தான் அப்படி செய்ய முடியுமோ தவிர கொஞ்சம் 1-5-9 8-12 இல்ல 2-6-10 இருந்தது அப்படின்னா அவங்க போய் முடியலன்னு சொல்லி ஒரு சேர் போட்டு உட்காந்துருவாங்க. அப்புறம் வர்றவங்க இவங்களோட பார்த்து பேசிட்டு போற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஆமா காலையில இருந்து நின்னுன்னா டயர்டாயி உட்காந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லாம அவங்க வர்றவங்கள முழு இதோட கவனிச்சு கடைசி வரைக்கும் பாத்துக்கிறது அப்படின்னா அந்த 7ஆம் பாவத்தின் மேல அவ்வளவு ஒரு மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கவங்கனாலதான் அந்த மாதிரி இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல அந்த ஜாதகத்துல குரு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், சுக்கிரன் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரு அப்படின்றது இந்த கூட்டம் அப்படிங்கிறது, சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த ஆடம்பரம் அப்படின்னு சொல்றது. அந்த 2 விஷயங்களே இவங்க சிறப்பா நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப நடக்கிற அந்த தசாபுத்தி இந்திர ஜாதகத்திலயோ அல்லது அந்த மணமகன் ஜாதகத்திலயோ குரு சுக்கிரன் அப்படிங்கிறது தசாபுத்தி காலங்களாவோ மிக சிறப்பா இருந்தது அப்படின்னாதான் இவங்களுக்கு இதெல்லாம் நடக்க முடியும். அதே போல சனி அப்படிங்கிறதும் நல்ல தன்மையோட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சனி எந்த வித பிரச்சனையும் கொடுக்காம இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம லைனா அந்த வேலைகளை பண்ணிட்டு போறாங்க பாருங்க. டயர்ட் ஆயிடுச்சு, உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த பண்ணாம இல்லை, எல்லாமே லைனா பண்றாங்க அப்படின்னா சனி உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாம அது ஃப்ரீயா விட்டுருக்கு. அதனாலதான் இவனால ஈஸியா பண்ண முடியுது. 2வது புதனும் சூப்பரா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புதன் நல்லா இருந்தது அப்படின்னாதான் அவங்களுக்கு இந்த அறிவே இது தோணி இருக்கும். சரி, நம்ம திருமணத்துக்கு அவங்க ஸ்பான்சர் கேட்கறப்ப நம்ம கொடுக்கலாம், அப்பதான் நம்மளும் சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும், நிறைய பேரை கூப்பிடலாம் அப்படியெல்லாம் யோசிக்க வச்சது அந்த புதன் தான். அதனால
புதனும் ஜாதகத்துல நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் இவங்க இவ்வளவு சிறப்பா இவ்வளவு ஆடம்பரமா எல்லாம் இந்த திருமணத்தை பண்ண முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க, நீங்களும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கடைசியா ராகு ஃப்ரெண்ட்ஸ். ராகு வந்து ஏதாவது கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணியிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம்லாம் எதுவுமே நடந்திருக்காது. ராகுவும் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் இவ்வளவு சிறப்பா எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடக்க முடிஞ்சிருக்கும். அதனால ஒரு ஜாதகத்துல எவ்வளவு கிரகங்கள் ஒரு வேலையை செஞ்சு வைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. சும்மா நம்ம சும்மா சொல்றோம் இல்லைங்களா, ராகு கேது ஆகாது, செவ்வாய் ஆகாது, அந்த மாதிரி எல்லாம் சனி ராகு கேது எல்லாம் நம்ம கன்சிடரே பண்றது இல்லை, அதெல்லாம் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை பண்ணணும் அப்படின்னா ராகுவை தவிர வேற யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் ஜகி அவர்களுடைய ஜாதக ஆய்வுல சொன்னேன். ராகு தான் அவரோட எல்லாமே. ராகு மட்டும் அந்த இடத்துல இவ்வளவு சிறப்பா இல்லை அப்படின்னா ஜகி இந்த பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால ராகு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் மிக மிக முக்கியமா இருக்கணும். அந்த ராகு நல்ல தன்மையோடையும் வல்ல தன்மையோடையும் இருக்கணும், கெட்டு மட்டும் இருந்துடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம விவேக் அவர்கள் வீட்டுல ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த விளம்பரம் அப்படிங்கிற விஷயமே பிடிக்காதவங்களா இருப்பாங்க. அதே போல வெட்டியா பணம் செலவு பண்றது அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு ஒத்து வராத விஷயமா இருக்கும். அதனால தான் மேல இன்னொன்னு சத்தம் இல்லாம செஞ்சாங்க அப்படின்னாலே இங்க கேது வந்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்க எப்படி பிரம்மாண்டத்துக்கு ராகு வராரோ அந்த மாதிரி இங்க சத்தம் இல்லாம சைலண்டா யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படின்னாலே இங்க கேது வந்துருவாரு. கேது அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அதுக்கு மேல எதுக்கும் போக மாட்டாங்க. அதே போல வெட்டியா பணம் செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு காரகர் குரு 2, 4, 6, 10 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நிறைய பணம் இருக்கும். ஆனாலும் அதே வெட்டி செலவு அவங்க செய்யவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா மட்டும்தான் செலவழிப்பாங்க. ஏன்னா வீட்லயே வச்சு அனாவசியமா வெட்டி செலவு இல்லாம கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ குரு பணக்காரங்க தான், ஒன்னும் சாதா ஆட்கள் கிடையாது. கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காரு விவேக் சாரு. ஆனாலும் அவங்க வீணடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அளவா செஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்க கேது குரு அதே போல அழகா செஞ்சாங்க. ஒன்னும் வெட்டியா ஆடம்பரமா செய்யலினாலும் அங்க அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பூ டெக்கரேஷன். விவேக் சார் போட்டோக்கு மட்டும் அவ்வளவு பூ டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு நகைகள் போட்டிருப்பாங்க, அழகழகான பட்டு சாரிகள் கட்டியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சுக்ரன். அதாவது அவங்களுக்கு அவங்க நல்லா செஞ்சுப்பாங்க. அவங்க வீட்டளவுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல அழகு, நல்ல துணிமணி, நல்ல நகைகள் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க நல்லா செஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறது சுக்ரன் நல்லா இருக்கிறத காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல அவசியம் இல்லாம யார் கூடயும் எந்த இதுவும் வச்சுக்கிறது இல்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு புதன் தந்திரத்தன்மையோட இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வேண்டாம், வெளியே தெரியப்படுத்தவே வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா புதன் அந்த தந்திரத்தன்மையோட வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த 2 திருமணத்துக்கும் கிரக நிலைகள் எவ்வளவு வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? இதுதான் கிரக நிலைகளை தவிர இதுதான் கிரக நிலைகள்ல இருக்க வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்க திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இனி பார்ப்போம் இல்லைங்களா? உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.